ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். விஜயா சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு சாமியாரையே கூட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வீட்டில் எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்கிறாங்க. மீனாவுமே விஜயா சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ஓடி ஓடி காலையிலேருந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ கலசெல்லாம் வச்சு பூஜை சும்மா அப்படி வீட்டில் ரொம்பவே ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்காங்க. மீனா சாமியாடி வருவாங்க அப்படின்னு அண்ணாமலைக்கிட்டே சொல்லிட்டுருக்காங்க. விஜயா இதெல்லாம் யாரை கேட்டு சொல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கிய அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அதுவாங்க நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கணும்னா ஒரு சாமியாரை வர வச்சு நமக்கு நல்ல காலம் கெட்ட காலம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சாமியார் எவ்வளோ பெரிய ஆளாம் அப்படின்னாலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. இப்போ எனக்கு பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, இன்னும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது அந்த சாமியாடி வந்துடுறாங்க. பார்த்த உடனே எங்க அதோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கம்மா வாங்க சாமி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வேகமா ஓடி போய் கூட்டிட்டு வராங்க. என்ன மீனா பார்த்துட்டே நின்றுட்டு இருக்க, சாமிக்கு ஏதாச்சும் குடிக்க கொண்டு வா அப்படின்னு. நில்லு, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் விரதம் இருந்துதான் என் நல்லது கட்டது சொல்லுமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி சாமி அப்படியே ஆகட்டும், உட்காருங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்ட உடனே மீனா எல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான். எல்லாம் ரெடி தான் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. உங்கள் வீட்டில் எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என் மருமக ஒருத்தி அவள் அம்மா வீட்டில் இருக்கா, இன்னொருத்திய என் மகனுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக தான் அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம். தோ இவன் ரெண்டாவது மருமக, நாங்கள் மட்டும்தான் வீட்டில். தோ இவன் என் பையன் மனோஜ், அவன் முத்து, இவரே என் வீட்டுக்காரு அப்படின்னு விஜய் எல்லாரையும் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமி குறி சொல்கிறதுக்காக உட்காடுறாங்க. என்னப்பா இது பார்க்கவே புடுபுடுக்கார மாதிரியே இருக்குது, இவங்களாம் சாமியார் அப்படின்னு. டேய் கொஞ்சம் அமைதியாயிருடா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அவங்க எவ்வளோ பேர் சாமியார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், மனசில் நல்லது நினச்சா சாமியாரெல்லாம் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே மனசுக்குள்ள நல்லதாக நினைக்காமல் ஒருத்தர் இப்படி ஒருத்தர் அப்படின்னு தாழ்த்தி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ சாமியாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க சொன்னால் மட்டும் என்ன நடந்துட போதா அப்படின்னு. இங்கே பாருடா, உன்ன மாதிரி நான் ஒன்றும் கிடையாது. எனக்கு சாமி இது பூஜை இதெல்லாம் எனக்கு முக்கியம். நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஆரம்பிச்சிடலாம் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை அவங்களும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மீனாமே ஒரு போரமாக நின்றுட்டுருக்காங்க. உடனே அவங்க சாமி கண்ணை மூடி பூஜை ஸ்டார்ட் பண்ணதும் அவங்களுக்கு சாமி வந்த மாதிரி அவங்க சொல்லிட்டுருக்காங்க. குறி சொல்கிற மாதிரி சாமி ஆடிட்டுருக்காங்க. மனோஜ் இதை பார்த்து என்னம்மா இது அப்படின்னு பயந்து போய் அவங்க அம்மா பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. தொடர்நடிகை என்னடா இதுக்கெல்லாம் பயந்துட்டுருக்க அப்படின்னு முத்து ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காரு. அப்படின்னு அப்படியே மிரட்டுறதுன்னு உருட்டுறதுன்னு என்னம்மா ஆக்ஷன் பண்ணுறாங்க. விஜய் அனுப்பின ஆள் அவங்க ஒரிஜினல் சாமியாரா என்ன உண்மையிலே டூப்ளிகேட் தான். மீனாவை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், மீனாவோட சேர்த்து முத்துவையும் அனுப்பணும். அதுக்கு விஜய் என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ சிந்தாமணி அவங்கள முதல்ல வீட்டை விட்டு அனுப்பினாதான் நமக்கு இந்த சொத்து வீடு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பொய்யான சாமியார் அம்மாவை விஜயாவை நம்ப வச்சு ஏமாற்றி அனுப்பி விட்டுருக்காங்க. விஜயாவுமே இந்த வீட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு பேராசையில் அவங்கள கூட்டிகிட்டு பூஜை போடுறதுக்காக உட்கார வச்சுருக்காங்க. அவங்களும் இப்படி எல்லாம் ட்ராமா போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையான சாமியார் எப்படி நடிப்பாங்களோ அதை விட டபுள் ஆக்ட் நல்லாவே செஞ்சிட்ருக்காங்க. என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போய் கீழே நின்றுட்டுருக்காங்க. வீட்டுக்கு பிடிச்ச கெட்ட காலமே தோ இவளால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. அப்பா என்னப்பா இந்த பொம்பளை வந்தது வராதமா எடுத்த உடனே எல்லாத்துக்கும் மீனா தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்களுக்கு நம்ம குடும்பத்தை பற்றி என்னப்பா தெரியும், இங்கே இல்லை இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியுமா, எடுத்த உடனே எல்லாத்துக்கும் மீனா தான் காரணம்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா இல்லை, நான் மீனா தான் காரணம்னு இப்போ அந்த சாமியார் சொன்னதுலேருந்து எல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா. அம்மாவோட பிளான் தான்ப்பா எல்லாமே. மீனாவை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும். மீனாவை அவங்களுக்கு சுத்தமாக ஆகாது. அதுக்காக எல்லா பழையும் தூக்கி மீனா மேலே போடுறாங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் அவங்க பையனை நீங்கள் வெளியே தூங்க வச்சுட்டீங்கல்ல, நாங்கள் உள்ள பெட்ரூமில் தூங்கிட்டோம்ல, அது அவனுக்கு பிடிக்கலப்பா. அதுக்கு தான் அம்மாவும் பிள்ளைமா சேர்ந்துக்கிட்டு இப்படி சாமியாருன்ற ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு மொத்தமாக எங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குப்பா அப்படின்னு. டேய் நீ வாங்கி கொஞ்ச நேரம் மூடுறியாடா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. சாமி என்ன சொல்ல வராங்களோ முதல்ல அதை சொல்ல விடடா, உன் இஷ்டத்துக்கு நீயா எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயா என்னது இதெல்லாம், என்ன
மீனாவை காரணம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏங்க சாமி என்ன முழுசாக சொல்ல வருதுன்னு கொஞ்சம் கேட்கலாம், அமைதியாக இருக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் சாமி எது சொன்னாலே நல்லதுக்காக தான் இருக்கும். இந்த சாமி எவ்வளோ பெரிய சாமி தெரியுமா? இவங்க சொன்ன வாக்கு எல்லாமே அப்படியே பழிக்கதான், எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் முதல்ல கொஞ்சம் அமைதியாக இருங்க. இவன் ராசி கெட்டவன் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமி மன்னிச்சுக்கோங்க சாமி, நீங்கள் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வீட்டுக்கு நிறைய நிறைய கட்டகாலங்கள்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே வழி, இவன் வீட்டை விட்டு வெளியில் போகணும். இவளுக்கு வந்திருக்கிற தோஷத்தினால தான் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாமே கெட்டதாகவே நடக்குது. அது மட்டும் இல்லாம இவன் முறையாக வீட்டுக்குள்ளே வந்தவ இல்லை, முறை தவறி வந்தவ அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. மீனா இதை கேட்ட உடனே அப்படியே கலங்கி போயிடுறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் மீனாவை கல்யாணம் பண்ணி தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தப்பா ஊர் அறிய முகூர்த்தம் பார்த்தீங்களா, இல்லை நேரம் காலம் எல்லாத்தையும் பார்த்தீங்களா, இல்லை பத்திரிக்கை அடிச்சிங்களா, என்ன பண்ணீங்க, இல்லை ஜாதகம் பார்த்தீங்களா, ஜோசியம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. முத்துவும் அமைதியாயிடுறாரு. என்னடா வாயை மூடிட்டு நிற்கிற, இப்போ இதெல்லாம் பார்த்துச்சா? இங்கே பாரு சாமியம்மா, இவளை நான் இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வரணும்னு நினைக்கவே இல்லை. இவன் அப்பாக்காரன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போனதுனால அதுக்கு காரணம் என் வீட்டுக்காரர் அப்படின்றதுனால இவன் மேலே இறக்கப்பட்டு இவளை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு ஜாதகமோ இல்லை, ஒரு ஜோசியமோ இல்லை, எந்த நல்ல நேரமோ கெட்ட நேரமோ பார்க்கல அப்படின்னு அப்படியே அந்த சாமியார்கிட்ட மீனாவை குத்தி குத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா இவங்கள பேசாமல் அமைதியாக இருக்க சொல்லுங்கப்பா, மீனாவை வீட்டை விட்டு அனுப்பணுன்னது இந்த சாமியார் கிட்ட எல்லாத்தையும் இவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க போல இருக்கே. முதல்ல அந்த சாமியார் இதெல்லாம் ஏன்பா நம்பணும் அப்படின்னு முத்து ஒரு பக்கம், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, அந்த சாமி சொல்றத கேட்போம், இப்படி என் வாழ்க்கை பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நீங்க 2 பேரும் தானா? இல்லை சும்மாவே இந்த வீட்டுக்குள்ள நீங்க 2 பேரும் தான் அப்படியே பெரிய சட்டம்னு ஆடிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்களா சாமியார் சொல்கிறத, நீங்கள் தான் எல்லா விதத்துலையும் பிரச்சனை, என்னமோ நான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி என் மேலே கோவப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் ஒரு பக்கம் இதில் முத்துவை கடுப்பேற்றுற மாதிரி குத்தி காட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சாமி மேலே சொல்லுங்க, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு, உன் வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நான் புட்டு புட்டு வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த விஜயா, அதாவது சிந்தாமணி எல்லாமே அந்த ஆளுக்கு அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்படியெல்லாம் பேசணும், இதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை. மொத்த மருமக பொய்யா சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தா அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க டிவோர்ஸ்க்காக. 2வது மருமக தான் அந்த மீனா, அவளை தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப சொல்லணும். 3வது மருமக சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போய் உக்காந்துட்ருக்கா, அந்த பிரச்சனை ஓயவே ஓயாது அப்படின்னு பல பிரச்சனைகளை எங்கள் விஜயா முன்னாடி வந்து அந்த சாமியார் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சிந்தாமணி சொல்லி கொடுத்த மாதிரியே. ஆமாம்மா கரெக்டு, எல்லாமே நடக்குது அப்படின்னு. வீட்டுக்கு விளைவு காலம் வரணும், உன் கடன் நஷ்டம் எல்லாமே தீரணும், உன் பெரிய பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னா இவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிப்பார், தானா உனக்கு நல்லது நடக்கும், உன் மாவனுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும், நீ நினச்ச மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா. அடுத்து இதோ உன் 3வது பையன் பிரச்சனை தானாக சரியாகும், எல்லாமே சரியாகும், உன் கடன் தீரும், இந்த வீட்டில் சந்தோஷம் பெருகும், ஏன் வாரிசு கூட பெருகும் அப்படின்னெல்லாம் வந்து அந்த சாமியாரம்மா சொல்லிட்டு இருக்கோம். சரி சாமி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா அந்த சாமியார் சொல்கிறாங்கன்னா நீங்களும் வீட்டை விட்டு அனுப்புவீங்க மீனாவன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நீ கொஞ்ச நேரம் வாயை மூடுடா. அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு. ஏங்க நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. என்ன மீனா உன்னை பற்றி அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க, இவங்க எப்பயும் போல பேசலையே, வேணும்னே இதை பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னெல்லாம் வந்து முத்து கோவப்படுறாரு. அப்புறம் சாமி உத்தரவு வாங்கிட்டு பூஜையை முடிச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. சரி சாமி அப்படியே ஆகட்டும் சாமி, அப்புறம் ஃபீஸு அப்படின்னு நீ விருப்பப்பட்டதை கொடு, நானா எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி சிந்தாமணி கிட்ட அவங்க கமிஷன் வாங்கியாச்சு, விஜயா கொடுத்தா என்ன கொடுக்கல என்னன்னா விஜயாவா விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க 10,000, அதை வாங்கிக்கிட்டு அந்த அம்மாவும் கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா விஜயா என்னது இது சாமியாருன்ற பேரில் பூஜை பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்கு 10,000 வேறு துட்டு கொடுத்து அனுப்புகிறேன், உனக்கு என்ன தான் ஆச்சு விஜயா, நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்க? அந்த அம்மாவும் மீனா மேலே தான் எல்லா கொத்தமாக இருக்கிற மாதிரி மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினா எல்லாம் சரியாக போயிடுற மாதிரி சொல்கிறாங்க. நீயும் ஆமான்னு சரின்னு தலையாட்டிகிட்டு இருக்க. இன்னமும் இந்த காலத்தில் நீ ஜாதகம் ஜோசியம் இந்த பூஜை இதெல்லாத்தையும் நீ நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆமாங்க
நான் நம்பி தான் ஆகணும். என் பையனோட வாழ்க்கை சரியாகணும்னா நான் நம்பி தான் ஆகணுங்க. இவ்வளோ வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதான் என் பையனுக்கும் என் பசங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும்னா அதை நான் செய்ய தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மீனாவுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்து முத்துவுமே, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? மீனாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டா எல்லாம் சரியாக போயிடுமா? உங்கள் பெரிய பையனுக்கு பணக்கார வீட்டு பொண்ணு தான் வேணும்னு நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுக்கு மீனா காரணமா? ஏன் ரவியோட விஷயத்தில் ஏன் பொண்டாட்டி மீனா என்ன பண்ணா? தேவையில்லாமல் அவங்க 2 பேருக்குள்ள அந்த நீத்து பொண்ணு வந்து பிரச்சனையாக நிற்கிறதுனால இதுக்கு காரணம் மீனா தானே. நீங்கள் தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடுறீங்கம்மா. இங்கே பாருங்கள், மீனாவுக்கும் நடந்துட்டு இருக்கிற விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக தான் இருக்கோம். இப்படி தேவையில்லாமல் எங்கள் மேலே பழிய போட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பார்க்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு ரூமை கொடுத்துட்டீங்க அப்படின்ற ஒரு கோவத்தில் மொத்தமாகவே எங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பார்க்குறீங்களா? எங்களுக்கு ரூமும் வேணாம், ஒன்றும் வேணாம். பேசாமல் இந்த ஹால் கூட வேணாம். நானும் மீனாவும் மொட்டை மாடியிலே படுத்துக்கிறோம். உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரச்சனையில் நாங்கள் தலையிடுறதே கிடையாது. இந்த மாதிரி மீனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு முத்து விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஜய் அதெல்லாம்? முத்து, நீ எதுக்கு போய் மேலே தங்கணும்? மீனாவும் நீயும் போய் தங்குற அளவுக்கு உங்களுக்கு எப்போ என்ன ஆச்சு இப்போ அப்படின்னுலாம் வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க மேலேயும் தங்க வேணாம், கீழேயும் தங்க வேணாம், பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போகட்டும். அவள் இந்த வீட்டை விட்டு போனாதான் இந்த குடும்பத்துக்கு நல்லதுன்னா அவளை வீட்டை விட்டு அனுப்ப நான் தயங்கவே மாட்டேன். முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அத்தை, நான் என்னத்தை பண்ணேன் அப்படின்னு. பேசாதிரி, இவ்வளோ நேரம் எல்லாரும் பேசிட்டு இருந்தது சாமியார் சொன்னதை நீ கேட்டுட்டு தானே இருந்தேன். முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு போ, அப்போதான் என் பையனுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு. விஜயா, நீ என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு முத்தவும் கூட கூட பேசிக்கிட்டே இருக்காரு. மீனா வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியாது அப்படின்னு. அவை இல்லாத வீட்டில் நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக நீங்கள் 2 பேரும் இதை வீட்டை விட்டு போய் தொலைஞ்சா நாங்கள் நிம்மதியாக தான் இருப்போம் அப்படின்னு விஜயா சொல்லவும் முத்துவுக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவரும் எவ்வளவோ போராடி பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியவே இல்லை. அப்புறம், ஓ, நான் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு வேண்டாதவன் ஆயிட்டேன். ஏம்மா என்னை இவ்வளோ நாளாக வளர்ந்து உயிரோடு வச்சுருக்கீங்க? அவ்வளோ நாள் என்னை பாட்டி வீட்டில் ஒதுக்கி வச்சு இருந்தீங்க. பேசாமல் உங்களுக்கு நான் பிரச்சனையாக இருக்கான்னு சின்ன வயசுலேயே தெரிஞ்சிச்சுல, அப்போவே என்னை கொண்டுட வேண்டியது தானே, நான் நிம்மதியாக இருந்திருப்பேன்ல அப்படின்னு பேசுகிறாங்க. ஏங்க, என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு மீனா ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க. அப்புறம் அண்ணாமலை, முத்து என்ன பேசுகிற நீ அப்படின்னு. பின்ன என்னப்பா, நான் சின்ன வயசுலேருந்து என் அம்மாவுக்கு எந்த விதத்துலையும் பிரோஜனம் இல்லாமல் போயிட்டேன். இப்போவும் அப்படி தான் இருக்கேன். என்னை நம்பி வந்த மீனாவுக்கும் நீங்கள் பார்த்து கட்டி வச்ச மீனாவுக்கும் எங்களால் இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனைன்றப்போ நாங்கள் எதுக்குப்பா இனி இந்த வீட்டில்? அவங்களுக்கு நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறது தான் சந்தோஷம்னா அப்படியே நடக்கட்டும்ப்பா, நாங்கள் பேசாமல் போயிடுறோம். எதுக்கு எங்களால் பிரச்சனை? அவங்க பெரிய பையனோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைக்கு நாங்கள் தான் காரணம். இப்போது ரவியோட விஷயத்தில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கும் நாங்கள் தான் காரணம். ஏன் இந்த வீட்டில் இருக்க கடனுக்கு, அடுத்தடுத்து நடக்கிற பிரச்சனைக்கு, அவன் வாங்கின கடனுக்கு எல்லாம் கூட நாங்கள் தான் இப்போ காரணமாக போயிட்டோம். எதுக்கப்பா நாங்கள் வீட்டை விட்டு போனால் அதெல்லாம் சரியாகும்னு அவங்க நினைக்கிறப்போ பரவாயில்லப்பா, இது வரைக்குமே நாங்கள் யாரையும் சார்ந்து இந்த வீட்டுக்குள்ளே வாழலை. என்ன, இந்த 4 செவரையும் நான் ஒரு ரூமையும் கொடுத்துருதுங்க. இனிமேல் அது இல்லாமல் வெளியில் இருக்க போகிறோம். வேற என்னப்பா, இது வரைக்குமே நானும் மீனாவும் சம்பாதித்து தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வெளியில் போய் பார்த்துக்குறோம். நீங்களோ அம்மாவோ யாருமே எங்களுக்கு 1 ரூபா கொடுக்கவில்லையே. நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் உண்டு நீங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். என்னைக்கு நாங்கள் இப்படி எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான் அப்படின்னு அம்மா சொன்னாங்களோ, எங்களால் இந்த வீட்டுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் பிரச்சனை இல்லாத இருந்த போய் இப்படி சொன்னாங்களோ, இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருக்கிறதுல மரியாதை இல்லைப்பா. போகணும்னா மீனா மட்டும் இல்லை, நானும் மீனாவோடு சேர்ந்தே வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்ப்பா. மீனா கிளம்பு, போய் துணியெல்லாம் எடுத்து வை அப்படின்னு முத்து சொன்னதும் மீனா மறு வார்த்தை பேசாமல் நேராக ரூம்குள்ளே போய் துணி எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. அண்ணாமலை, மீனா நில்லுமா, முத்து என்ன பேசிகிட்டு இருக்க நீ? எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறியா அப்படின்னு அண்ணாமலை முத்து கிட்ட கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. விடுங்கப்பா அப்படின்னு. அதான் போகிறேன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் எதுக்கு நீங்கள் தடுக்கிறீங்க, விடுங்க அப்படின்னு. பார்த்ததுக்கு மனோஜ் வேற, ஆமாப்பா விடுப்பா, ரோகிணி கிட்டேருந்து எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும், அது இவங்க வீட்டை விட்டு போனால் தான் நடக்கும்னா எனக்கு அது வேணும்ப்பா. நான் அம்மா சொல்கிற மாதிரி வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அந்த ரோகிணி எனக்கு வேணாப்பா. இவங்களால தான் பிரச்சனை. அந்த கிருஷ்ண முதல்ல இந்த வீட்டுக்கு அதுங்க தான் கூட்டிகிட்டு வந்துச்சிங்க. நிறைய பிரச்சனை, வேண்டாப்பா போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. ரவி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த ரவிக்கு விஷயம்லாம் தெரிஞ்சு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான விஷயத்த செஞ்சுட்டு இருக்கீங்க? பூஜை புனஸ்காரம் நம்பலாம், ஆனால் இந்த அளவுக்கு
பெத்த பிள்ளையும் மருமகளையும் வீட்டை விட்டு வெளியில் யாரோ அனுப்ப சொன்னால் அனுப்பி விட்டுறீங்களா? எங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு ஹன்னியும் முத்துவோ எப்படி காரணமாவாங்க? நீங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. டே ரவி, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு என் பிள்ளைங்களோட வாழ்க்கையும் இந்த வீடும் இந்த குடும்பமும் தான் நிம்மதி. இவளால் என் புருஷனுக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்கடா. நானும் இவ்வளோ நாளும் பொறுமையாக இருந்தேன், இதுக்கப்புறம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. எனக்கு ஒரு ஆபத்து, அதாவது எனக்கு ஒரு ஆபத்துனா கூட நான் தாங்கிப்பேன். என் புருஷனுக்கு இவளால் ஆபத்துன்னு நினைக்கிறப்போ இவ இந்த வீட்டுக்கு தேவையே இல்லை, முதல்ல இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா இதெல்லாம்? அவ பித்து பிடிச்சி பைத்தியம் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காடா. எவ்வளோ சொன்னாலே கேட்க மாட்டேன்றால. என் உயிருக்கு ஆபத்துன்னு உடனே மீனா வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப சொல்கிறாடா. முத்துவும் நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த வீட்டை விட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. பா விடுப்பா, எனக்கு நீ நல்லா இருக்கணும்ப்பா. என்னை தூக்கி வளர்த்தது நீ தான்ப்பா. என் அம்மா பெருசாக எனக்கு எந்த விதத்துலையும் அன்பு காட்டதே இல்லை. நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே. நீ இல்லைனா நான் உடைஞ்சு போயிடுவேன்ப்பா. எங்கேயோ இருந்தாலும் நீ உயிரோடு இருக்கிற சந்தோஷத்தில் நான் வாழ்ந்துருவேன்ப்பா. ஆனால் நீ இல்லைன்னு தெரிஞ்சா என்னால் இந்த உலகத்தில் வாழவே முடியாதுப்பா. எனக்கு எல்லாமே நீ தான்ப்பா. நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு. மீனா கிளம்பலாமா அப்படின்னு எல்லா துணியையும் எடுத்துகிட்டு மீனா வந்துடுறாங்க. நான் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாச்சும் கஷ்டத்தை கொடுத்துருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இனி என்னால் இந்த வீட்டுக்கு யாருக்கும் கஷ்டம் வேண்டாம் மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா. முக்கியமாக என்னால் உங்களோட வாழ்க்கைக்கும் உங்களோட உயிருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் மாமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு அங்கேருந்து முத்துவும் மீனாவும் கூப்பிட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். எப்படியோ இவளை நாமளே வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சாமியாரே இப்படி ஒரு விஷயத்த சொல்லி வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நல்லது. எனக்கு என் புருஷன் உயிரும் முக்கியம், இவன் வீட்டை விட்டு போகணும் அதே சமயத்தில் அப்படின்னு விஜயா நினச்சிட்டு இருக்காங்க. மீனாவும் முத்தும் கிளம்புறாங்க. வீட்டில் அண்ணாமலை, ரவி எல்லாருமே தடுத்துட்டே இருக்காங்க. மனோஜ் இருந்துக்கிட்டே டேய் போனால் போகிட்டு வீடா, இருக்கிறதே 2 ரூம், என்னையா ஆளுக்கு அனுப்பிட்டாங்க, நான் போய் நிம்மதியாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. கூட பிறந்த தம்பி முத்து இந்த வீட்டை விட்டு போகிறான், அவன் போகிறான்றத நினச்சி கொஞ்சம் கூட கவலையே இல்லை. உன் விஷயத்துலையும் நம்மளோட வீட்டு பிரச்சனையிலையும் எவ்வளவோ அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான்டா. கொஞ்சமாச்சு நினச்சி பார்க்குறியாடா? கூட பிறந்தவன் வீட்டை விட்டு போகிறான், எனக்கு ரூம் கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறேன். நீ எல்லாம் என்னடா ஆளு, படிச்சிருக்கே தவிர அறிவு இல்லை, முட்டாள் அப்படி இப்படின்னு ரவி திட்டிக்கிட்டே இருக்காரு. என்ன மனோஜ் என்னடா ரவி மனோஜ் திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு. அம்மா நீங்கள் பேசாதீங்கம்மா, உங்கள் மேலே நான் இது வரைக்கும் மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன். ஆனால் என்னைக்கு இப்படி முட்டாள்தனமான ஒரு விஷயத்த பண்ணீங்களோ அப்போவே அவங்க மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை எனக்கு போயிடுச்சுமா. இங்கே பாருங்க, முத்து வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அவன் என்னைக்கு இதோ வீட்டை விட்டு கிளம்பினானோ அன்னிலேருந்து இனி நமக்கு பிரச்சனை மட்டும்தான் வரப்போகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் சரியாக போகிறதில்ல. நான் சொல்கிறது வேணா நடக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு ரவி சொல்கிறாரு. நீ சொன்னது 100% கரெக்ட் ரவி அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாரு, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது, நீ பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. எதை பற்றியும் விஜயா கவலைப்படுறதே கிடையாது, நாம் நினைச்சது நடந்துடுச்சுன்னு சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ முத்துவும் மீனாவும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. முத்து அவருக்காக வாங்கின காரை எடுத்துக்கிட்டு மீனாவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. மீனாவே ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்து அழுதுகிட்டே போகிறாங்க. ஆனால் மீனா எதுக்கு அழுகுற அப்படின்னு. இப்படி என்னால் நீங்களும் வீட்டை விட்டு வர நிலைமை அடிச்சிங்க, நீங்கள் ஏங்க வந்தீங்க? என்னால் தானே பிரச்சனை. நான் எங்கேயாச்சும் போய் இருந்துக்கிறேன், நீங்கள் மாமாவுக்கு துணையாக கூடவே இருந்திருக்கலாம்ல. நீங்கள் இல்லைன்னா இந்த வீடு என்ன நிலைமைக்குங்க ஆகும்? மீனா எனக்கு நீ தான் முக்கியம் மீனா. நீ உன்னாலேயே இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறப்போ நான் ஏன் மீனா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்? நான் இந்த வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனையை சரி பண்ணுறேன்? நான் சரி பண்ண வரைக்கும் போதும். நம்ம எத்தனையோ பண்ணியோ நமக்கு இந்த வீட்டில் ஒரு நல்ல பேர் கூட கிடைக்கல. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு தான் இருந்தோம். அதே மாதிரி நம்ம போய் எங்கேயோ ஒன்று பழச்சிக்கலாம். என்னமோ நாம் இந்த வீட்டுக்குள்ளே வர மகாராணி மாதிரியும் ராஜா மாதிரியும் வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். விடுமீனா, நீ இருக்கிற இடம் தான் எனக்கு தெய்வம். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, புருஷன் இருக்கிற இடம் தான் பொண்டாட்டிக்கு தெய்வம் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை மீனா, எனக்கு நீ தான் முக்கியம். நீ இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு முத்துவும் மீனாவுக்கு அவ்வளோ நம்பிக்கை கொடுத்து 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இப்போ எங்கெங்க போக போகிறோம் அப்படின்னு தெரியலையே மீனா, உன்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. இந்த விஷயம் அம்மாவுக்கு எக்காரண்ட கொண்டும் தெரிய வேணாங்க, ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. நம்ம எங்கேயாச்சும் வீடு வாடகைக்கு பார்த்துட்டு போயிடுவோமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சரி மீனா அப்படின்னு முத்துவுமே வீடு எங்கேயாச்சும் வாடகை கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு போயிட்டுருக்காங்க. இருக்கிற நிலமையில இப்போ செல்வனாவுக்கு காரை வேற வச்சு கொடுத்துட்டோம். நாம் கட்டுற வருமானத்தை வச்சு என்னங்க பண்ண போகிறோம்? இந்த பூ ஆர்டருக்காக 10,000 வந்துடுச்சுன்னு சொன்னால, அந்த 10,000 மட்டும் தாங்க என் கையில் இருக்குது. அதை வச்சு வீடு வாடகைக்கு பார்த்து நம்ம படிச்சுப்போம். அப்புறம் ஏதாச்சும் அடுத்தடுத்து வேலையை செஞ்சு நம்ம சரி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, நீ கவலைப்படாத, நான் செல்வத்தை விட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் நீ எப்படி பூ கொடுப்ப? அது நான் வாங்கி கொடுத்த வண்டி, அதை ஒன்றும் யாரும் உனக்கு கொடுக்கல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு 2 பேரும் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டுருக்காங்க. ஸோ
இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதும், தனக்கு ஹெல்ப் பண்ண முத்துவுக்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்னு செல்வமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. மீனாவுடைய அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு தான் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.